ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து போகிறோம். ஏசாயா 64:3-4 பக்கம் 870 பழைய ஏற்பாட்டில், நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை, ஹல்லேலூயா, எப்படி நாங்கள் எதிர்பார்த்திராத, ஹல்லேலூயா, நாம் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்கள், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தலைப்பு, நீங்கள் பயப்படும் காரியம் அற்புதத்தில் முடியுங்கிறார். முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா, ஆமென். நம்மளால முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடுங்கிறார். இன்னைக்கு எந்த காரியத்தில் நடக்காதுன்னு வந்திருக்கீங்களோ அந்த காரியத்தில் முடிய பண்ணுகிற தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். ஆமே, அதை அற்புதத்தில் முடிய பண்ணுகிற தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். அதை அற்புதமாய் மாற்றுகிற சக்தி இன்று உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பயங்கரமான காரியம், எதிர்பார்த்தத, நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எவ்வளவோ பேர் பயங்கரமான காரியங்கள், தள்ளப்பட்ட, இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்ட, ஹல்லேலூயா, அநேக பாடுகள் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்கு தான் நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், பயங்கரமான காரியங்களை கர்த்தர் இந்த டிசம்பர் மாதம், இந்த கடைசி வாரத்தில் பேசிக்கொண்டிருக்க, கடைசி மாதத்தில் இந்த 2வது வாரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறான். இந்த இவ்வளவு நாளும் நம்மளை கொண்டுட்டு வந்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கையில எண்டில் எட்ஜில் நிற்கிறீங்க. நினைத்து பார்க்க முடியாத, நீங்களே வாயில கை வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து முடித்து தான் புதிய ஆண்டுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள், நினைவுகள், காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண போகிறார். இவ்வளவு நாள் லேட்டா இருந்திருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை எப்ப உங்களுக்கு சேருகிறதோ லேட்டஸ்டா மாத்துகிற நாள். இன்னைக்கு உங்களுடைய எல்லா காரியங்களும் அற்புதமாய் நடக்க போகிறது, பயங்கரமா நடக்க போகிறது. அற்புதத்துல நீங்க பயங்கரங்களை பார்க்க போறீங்க. சாதாரண அற்புதம் அல்ல, சாதாரணமான மிராக்கல் அல்ல, அது பயங்கரமா இருக்குங்கிறார். ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. நம்முடைய ஆண்டோட பேர் என்ன? பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா, பயங்கரமான தேவனா. ஹல்லேலூயா. ஏங்க வானத்தையும் பூமியும் படைத்து அப்படி அசையாத பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிறதுனா அவர் எப்பேற்பட்ட சாமி? நம்ம கும்பிடுற கடவுள் சும்மா சாதாரண கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமா? ஹல்லேலூயா, இல்ல. ஹல்லேலூயா, அப்படியே அசையாதபடி நிறுத்தி வச்சிருக்கிறாராம். அசையாதபடி ஒன்றும் இல்லைங்க. ஆக்சிஜன், நைட்ரஜன்லாம் கொஞ்சம் அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுமா? அப்படியே தீப்பறிச்சிடுமா. நீங்க சுவாசிக்கிறீங்கள, வெடிச்சிடும். ஹல்லேலூயா, வெடிச்சிருமா. அப்ப அந்த காற்றின் அளவை அப்படியே நிலைய வச்சிருக்கிறார் பாருங்க. அப்புறம் நீங்க அப்படி இழுக்கிறீங்களா மூச்சு,
நெருப்பு தான் போகும் உள்ளுக்குள்ள. கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சுன்னா உள்ளார போய் தலையே வெடிச்சிடும். ஃபயர் ஆயிரும், பூமியே ஃபயர் ஆயிருங்க, மனுஷன் சாம்பல். ஆனா ஆனா உருவாக்கின கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரா? அதை தாங்குகிறாரா? இயற்கையை தாங்குறார், அந்த நிலையை தக்க வைக்கிறார். மனுஷனுக்காக அதை என்ன செய்யறாரு? நிலைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனாலதான் மனுஷன் என்ன செய்யறானா, மனிதன் தேவனை சார்ந்து இருக்கணும்னு படைச்சிருக்கிறார். உங்களையும் எனக்கு என்னையும் எதுக்காக படைச்சாரு? தேவனை சார்ந்து இருக்கணுங்க, கடவுளை சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அவரை சார்ந்து வாழணும். அவருடைய நினைவிலே இருக்கணும்னு தான் நம்மளை படைச்சிருக்கிறார். நாமளும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏசப்பாவும் நம்மளும் யாரு? கணவன் மனைவிங்க. அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. அல்லேலூயா. இப்ப இந்த உலகத்துல வாழ்ற நாளெல்லாம் தேவனை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நிச்சயம் பண்ணிட்டாரு, அதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு எல்லாமே கொடுத்துட்டாரு. உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருச்சு? இப்ப மேரேஜ் ஆக போகுது. என்னது? என்ன மேரேஜ்? பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்த அந்த சமாதானம். அவரை நம்மளை உள்ளார வச்சிக்க 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 அன்பு செலுத்த 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 அவருடைய நினைவிலே இருக்க இருக்க பயங்கரமான காரியங்களை நம்மளுக்கு செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், பயங்கரமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள் பரிசுத்தமாவே இருக்கிறாராம். அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, எதிர்பார்க்கிறாத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது. யார் செய்வாரா? செய்யற வேலை அவருது, காத்திருக்க வேண்டிய வேலை நம்மளுது. எதிர்பார்த்திராத, நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களுக்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணுங்கிறாரு. இயற்கை அப்பாற்பட்ட காரியங்கள் மூலியமா நடக்க போகுது. இந்த நாமக்கல் தலைகளாய் மாற்றுகிற சக்தியாய் உன்னை கர்த்தர் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். பயங்கரமான காரியம்னா எல்லாம் பிரமிச்சு போயிடுவாங்க. அது ஒன்னை கொண்டுதான் செய்வார், வேற யாருமே இல்லை. கடவுள் நினைச்சார்னா அவரே இறங்கி செஞ்சுட்டு போக முடியும். இல்ல, உன்னை எதுக்கு இந்த பூமியில படைச்சிருக்கேன்னா அதுதான் உன்னுடைய அடையாளம். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் என்ன செய்யறாரா? மனிதனை தேவனை சார்ந்து இருக்கணும் தான் உங்களை படைச்சிருக்கிறார். நீங்க கடவுளை சார்ந்து இருக்க சாதாரணமான காரியங்கள்லாம் அசாத்தியமா மாறும். சாத்தியம் இல்லது அசாத்தியமாய் மாறுங்க அப்படிங்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் மூலியமா நடக்க ஆரம்பிச்சிடும். தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது, அவருடைய நிழலிலே நம்ம தஞ்சமா இருக்கும் போது, அவருடைய நினைவுகளே நம்ம வாழும் பொழுது, அவருடைய அன்பை பிடித்து கொள்ளும் பொழுது, அவரை கேட்ச் பண்ணி அப்படியே பின்னாடி நடக்கும் பொழுது, அதனாலதான் இந்த இவன் தாவீது சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, என்னை இந்த உலகத்தில் நடத்துறதுக்கு, என் குடும்பத்தை நடத்துறதுக்கு, என் தொழிலை நடத்துறதுக்கு எனக்கு முன்னாடி ஒரு காட் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், துணையாளர் இருக்கிறார், நடத்துகிறவர் இருக்கிறார், பாதுகாப்பவர் இருக்கிறார், என் மேல் அன்பு செலுத்துவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன், தேவனுடைய அன்புல வளருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது மட்டும் விட்டுறாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு சொல்லிக்கிட்டே எல்லாத்துக்கும் சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்மளை அவரை சார்ந்து இருக்கணும்னு தான் படைச்சிருக்கிறார். உலகத்துக்காக உங்களை படைச்சிருக்கிறார்னா இந்த உலக வாழ்க்கை இன்பமா இருக்கணும்ட்டு, அந்த வாழ்க்கை இன்பமா வாழணும்னு தான் உங்க இந்த உலகத்துல படைச்சிருக்க. அது இன்பமா இருக்கிறதுக்கு அந்த இன்பத்தை அவருதான் இன்பம், அவருதான் பேரின்பம், அவருதான் மகிழ்ச்சி, அவருதான் பணம், அவருதான் சொத்து. அப்படி நினைச்சு நீங்க வாழணும்னு தான் படைச்சிருக்கிற. உங்களுடைய நினைவுகள் அங்க இருக்கணும். அல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழ்நிலையை நீங்க பார்க்கும் பொழுது அந்த நினைவுகள் மாறுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்ற காரியத்துக்கு மட்டும் ஒபே பண்ணிக்கிட்டா போதும், அவரை சார்ந்து மட்டும் இருந்துகிட்டா போதும். அதை தான் சொல்றாரு. நீர் செய்த போது நீர் இறங்கினீர். நீ செய்த போது நீர் இறங்கினீரா, அவர் செய்து அவரே இறங்குவாராம். அல்லேலூயா.
இறங்கினீர், உம்முடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. அல்லேலூயா. உம்முடைய சந்நிதியில், அப்ப தேவ சமூகத்துல ஆமே தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது, ஆமே தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கும் பொழுது, ஆமே அவரை துதிக்கும் பொழுது, சிம்பிளா சொன்னா துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது. ஜெபம் வேற, துதி வேறங்க. இப்ப வொர்ஷிப் பண்றோம்னா அது நீங்கள் தேவனுக்கு செய்யற ஊழியம். இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட பேசிருக்கிறார்னா, இப்ப தேவன் உங்களுக்காக ஊழியம் செய்கிறார், வேலை செய்யறார். இப்ப தேவன் உங்களுக்காக வேலை செய்யறார். என்ன வேலை செய்யறாரு? வார்த்தையின் மூலியமா. இந்த வார்த்தையின் மூலியமா பணத்தை உங்களுக்கு வரவழைக்க முடியும். ஆமே சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் மாற முடியும். உன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிறது தான் அவர் செய்கிற வேலை. இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சுக்க பார்த்தீங்களா? ஆமே அந்த வேலை, அல்லேலூயா, அது நீங்க செய்யற வேலை. தேவன் இப்ப பேசுறது உங்களுக்காக வேலை செய்யறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது நீங்க அவருக்காக வேலை செஞ்சீங்க. ரெண்டு பேர் மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு? அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை ஓ மூலியமா கொண்டுட்டு வரணும்ட்டு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்க. ஆமே மாற்றம் எங்க இருந்து வராதுங்க. மாற்றம் ஓ மூலியமா தான் இந்த தேசத்துக்கு வரும், உன் குடும்பத்துக்கு வரும், உன் ஊழியத்துக்கு வரும், உன் எதிர்காலத்துக்கு வரும். அதுதான் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் மாற்றுகிற சக்தியா உன்னை உட்கார வச்சிருக்கிற. நீ சாதாரணமான படைப்பு நினைக்காத. நீ தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று உன்னை மனிதனாக இந்த மனுக்குலமத்தில், இந்த உலகத்தில் உன்னை உருவாக்கி இருக்கிற. அல்லேலூயா. ஏன்னா மனிதன் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். நீ இந்த பூமியில நல்லா இருக்கணும், இந்த பூமியில ஆரோக்கியமா இருக்கணும், இந்த பூமியில செழிப்பா இருக்கணும். ஆமே அதற்கென்று தான் இந்த பூமியை தேர்ந்தெடுத்து, ஆமே அதை உருவாக்கி அதற்குள் உன்னை வைத்திருக்க. நிறைய சாய்ஸ் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு, மனிதர்களுக்கு. அது ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு, தேவனை சார்ந்து வாழ்பவர்களுக்கு. ஆமே அத சொல்றாரு. ஆமே நீங்கெல்லாம் ஆண்டவரால் அன்பு கூறப்பட்டவர்கள். எப்படி? தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள். அதனால தான் உங்களை உலகத்திலிருந்து கட் பண்ணி எடுப்பார், சேரவே விட மாட்டார். நீ என்ன குட்டிக்காரன போட்டாலும் சரி, உன்னை உலகம் பயங்கரமா அன்பு செலுத்தினாலும் சரி, அந்த அன்பு பொய்யின்ட்டு ஆண்டவர் என்ன செய்வாரு? அப்படியே கட் பண்ணி விடுவார். நான் அதனால தான் சொல்றது, எவ்வளோ பெரிய நட்பா இருந்தாலும், எவ்வளோ பெரிய உறவா இருந்தாலும், ஆமே அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். என் மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, ஊழியத்தில் நீங்கள் பெரிய பில் கிளீனர் இருந்தாலும் சரி, முதல்ல தேவனுக்கு தான். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீங்கள் தேவனுக்காக அன்பு கூறப்பட்டதற்காக படைக்கப்பட்டீர்கள். ஆமே நான் எப்படி இருக்கணும்? தேவனை சார்ந்து இருக்கணும். நான் அவரை சார்ந்து இருந்தால் தான் நீங்கள் அவரை சார்ந்து இருக்க முடியும். ஒரு டீச்சர் ஆழமான ஒரு டீச்சிங்கை கொடுத்தா தான் அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும், எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒரு நல்ல டீச்சரை கர்த்தர் இருக்கிறார். இப்போ டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு. எங்க இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், உலகத்தில் நல்லா இருந்துட்டு அடுத்து பரலோகத்துக்கு. அப்போ இங்கேயும் ஒரு சந்தோஷ பரலோகத்தை பார்க்கணும், அங்கேயும் ஒரு பரலோகத்தை பார்க்கணும். ரெண்டு பரலோகம் இருக்குங்க நம்மளுக்கு. இந்த பூமியில் அப்படியே தரித்திரமாக வந்துட்டு தரித்திரமாக போகிறதுக்காக நம்மளை இந்த பூமியில் படைக்கலை. தேவனை சார்ந்து இருக்கிறவன் தரித்திரம் இருக்காது. தேவனுக்கிட்ட அன்பு செலுத்தி கொண்டே அவருடைய நினைவுலே வாழ்றவனுக்கு பிரச்சனை இருக்காது. தாவீதுக்கு பிரச்சனை துரத்திக்கிட்டே இருந்தானுங்க. கத்தி எடுத்துட்டு துரத்தினானுங்க, மனுஷன் மூலியமா துரத்துனாங்க, குதிரை மூலியமா துரத்தினானுங்க, ஊரே படையெடுத்து துரத்தினானுங்க. அல்லேலூயா. ஒன்று அழட்டிக்கவே இல்லை. தேவனை கூட வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்க, உலகமே துரத்தினா நீ கண்டுக்காம அசால்ட்டா இருப்ப. அவனுங்களே சரண்டர் பண்ண வைப்பார். என்னது, சவுல ஒரு மலையில் அப்படியே ஓரமாக கட் பண்ணி விட்டான். அந்த அங்கியை கட் பண்ணிவிட்டு காமிச்சான், பார்த்தியா என் கையில் சிக்கினேன், தப்பிச்சுக்க அப்படின்ட்டான். தேவன் உன்னை என் கையில் கொடுத்தாரு, இருந்தாலும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், போயிட்டார் அப்படின்ட்டான். அதெல்லாம் என்னுடைய கேட்டகரி இல்லைடா. இந்த பழி வாங்குறது, அடிக்கிறது, நொறுக்கிறது, போட்டு கொடுக்கறது, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறதெல்லாம் என்னுடைய கேரக்டர் இல்லை அப்படின்ட்டான். நான் இயேசுனுடைய அன்புக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு காமிச்சிட்டு நிரூபிச்சுட்டு போயிட்டே இருந்தான். அதாங்க அவனுடைய ஹைலைட்டு. தாவீதோட ஹைலைட்டு என்ன? கர்த்தர் மேய்ப்பரான்ட்டான்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான்.
எங்கள் அப்பா எப்படி மேய்க்கிறாரோ அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டான். அப்படி தான் இருக்கும் என்னுடைய கேரக்டர் அப்படின்ட்டான். அவருடைய நினைவோட வாழ்றத என்னுடைய ஆமே. அவருக்கும் எனக்கும் அப்பா புள்ள பாசம், அந்த பந்தம், அந்த சொந்தம். ஆமே அல்லேலூயா. அதை விட்டே கொடுக்கல, அந்த தைரியத்தை விட்டு கொடுக்கல. தாவீது கோலியாத்தை பார்த்து என்ன செஞ்சான்? எதிர்த்துட்டு போகிறாங்க. தைரியம், நல்ல விசுவாசத்தில் இருக்கிறவங்க தைரியமாக இருப்பான். காலேப் ஜோசுவெல்லாம் இப்படி என்ன செஞ்சான்? தைரியம். இன்றைக்கு அவர்கள் இறையாவார்கள். ஆமே, எளிதாக ஜெயிக்கலாம் அப்படின்னா, எளிதாக ஈஸியாக. இவனுங்கெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவன் என்ன செய்யலாம்? காலேப் ஜோசுவாவும் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படிங்க. உலகத்தை ஈஸியாக ஜெயிக்கலாங்க நீங்கள். அவர் அந்த அற்புத சக்தியை உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ இருக்கிற இந்த பண பிரச்சனை ஈஸியாக ஜெயிக்கலான்ட்டு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார். உலகத்தையே படைச்சவரை வணங்குறீங்க நீங்க. வணங்கிக்கிட்டு இருக்க சாமி உலகத்தையே படைத்தவர். ஹல்லேலூயா. அந்த படைப்பு இப்ப பேசிக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தையினால் நிக்குது. சேர்லாம் அசையாம இப்போ உட்காந்துருக்கீங்கல்ல. உலகம் எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு தெரியுமா? நீங்க உள்ளார உட்காந்துருக்கீங்க. இப்ப உலகம் எப்படி சுத்து? அதையும் சுத்திக்கிட்டு என்ன செய்யுது? சூரியனும் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுக்குள்ள உஸ்ஸன்ட்டு அப்படி எத்தனையோ ஒரு செகண்ட்ல சுத்துமா. அது சுத்துறது மட்டும் நீங்க பக்கத்துல ஆண்டவர் கொஞ்சம் காமிச்சாருன்னு வச்சுங்க. ஏரோப்ளேன் போகும்போது ஜன்னலை திறந்து விடுற, ஏன் திறக்க மாட்டேங்கிறானுங்க? அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த காற்று உள்ளார போச்சுன்னா ஏரோப்ளேன் தள்ளிட்டு போயிடும். அப்படியே உனக்கு தலை சுத்து வந்து உன்னை தூக்கிட்ட போயிடும் வெளியில். இந்த சுத்துக்கே நம்ம சுத்து போடுறோமே. உலகம் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க. தேவனுடைய படைப்பு அப்படியே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே அசால்ட்டாக நிறுத்தி வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கை சுத்திருமா அப்படின்னு தான் கேட்குறாரு. நெவர். அமே அதான் சொல்றார், நீ செய்த போது இறங்கி நீ உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போன. பிரச்சனை மாறணும்னா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு மட்டும் விட்டுறாரு. பிரச்சனை மாறுறதுக்கு ஸ்தோத்திரம் தான். நான் இப்பெல்லாம் அதான் சொல்றது. பிரச்சனை மாறுறதுக்கு பைபிளை நீங்க எடுத்து பாருங்க. பிரச்சனை மாறு. ஏசு என்னங்க செஞ்சாரு? 5000 பேர் உட்கார வச்சு என்ன செஞ்சாரு? ஸ்தோத்திரம் பண்ணி அதை அப்படியே பழுகி பெருக பண்ணார். ஸ்தோத்திரம் தான் முதல்ல. ஜெபத்தில் உட்காராதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவை இன்னதென்று பரமபிதா அறிஞ்சிருக்கிறாராம். அதெல்லாம் முன்னாடியே பிறக்கிறதுக்கு முன்னாடியே எத்தனை மணிக்கு உனக்கு சோறு வேணும், என்ன சாப்பாடு வேணும், எல்லாம் டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படாதங்க, அதெல்லாம் கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் 365 வசனங்களை கொடுத்திருக்கிறார். 365 நாளைக்கும் பயப்படாமல் கலங்காமல் இருக்குன்ட்டு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்றாரு பாருங்க, உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருவி போயின. அவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா இப்போ இருக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனையை அப்படி தண்ணி மாதிரி ஓட விட்டுருவாங்கிறார் கர்த்தர். ஆமே. தேவ சமூகத்தில்னா ஆமே அவருடைய நாமத்தை உயர்த்துறது, அவரை அப்படியே புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையை நீங்க மாத்துகிறதுக்கு வல்லவராக இருக்கிறீன்ட்டு ஆமே அப்படியே என்ன செய்யுது? பாசிட்டிவா பேசுறது. எந்த ஒரு காரியத்தையும் நெகட்டிவா பேசாதீங்க, நெகட்டிவா பார்க்காதீங்க. ஆமே. நெகட்டிவ் தாட் வரவே கூடாது. உன் சூழ்நிலை அப்படியே தலையில மாறி இருக்கலாம். ஆபிரகாமுக்கு அப்படிதான் மாறி இருந்துச்சு. தேவன் சொல்லிட்டு, ஆனா தலைகளா இருக்கு, எல்லாம் சாத்தியமே இல்லை நடக்கிறதுக்கு. அங்க சாரால் வயசாயிருச்சு, இவனுக்கும் என்னது எல்லாம் ஆடி போய் அடங்கி போயிடுச்சு. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு எல்லாமே. ஈசாக்குன்னு ஒருத்தன் ஆமே ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன், அவன் வந்து வானத்து நட்சத்திரங்களை காட்டிலும் அப்படியே உன் சந்ததி அப்படின்னு. அது ஈசாக்கு மூலியமா தான் வரும். பலி கொடுக்க கூட்டிட்டு போகும்போது கூட என்னது, நாங்கள் போயிட்டு திரும்பி வருவாங்கிறான். ஏன்னா சந்ததி எப்படி இருக்குன்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறான்னா, ஆமே எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்தராத பயங்கரமான காரியங்கள் உங்களுக்கு நடக்க போதுங்கிறார். ஏடா 365 நாளில் கடைசி வாரத்தில் ஆண்டவர் எஜ்ஜில் கொண்டாந்து அந்த காரியம் ஏன் முன்னாடியே கொடுத்துருக்குது அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அல்லேலூயா. எப்பயுமே அவர் எஜ்ஜில் இருந்து தான் தூக்குவார். அவருடைய ஸ்டைலே அதுதான். எண்டில் இருந்து தான் ஆரம்பிப்பார். ஆமே. ஆரம்ப அற்பமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் நடத்துறதுக்கு இதுதான் ஆமே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவரு ஆமே அதை தான் அது அப்படி மூலியம் தான் நான் தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்வதற்கு இதுதான் வழின்ட்டு. ஆண்டவர் ஜனவரி மாதமே கொடுத்துருந்தாரு, நம்ம என்ன செஞ்சுருப்போம்?
அப்படியே தெனா விட்டா இருந்திருப்போம். பிரச்சனைகள் மத்தியில் தான் ஜெபத்தில் உட்கார முடியும். பிரச்சனைகள் மத்தியில் தான் நீங்கள் துதிக்கணும் அப்படிங்கிறார். அப்போதான் பயங்கரமான காரியங்களை நீங்கள் இந்த புதிய ஆண்டிற்குள் பார்க்க முடியும் அப்படிங்கிறார். இன்னைக்கே பார்க்க முடியும். இப்பொழுதே தோன்றுங்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது என்ன செய்த? இப்ப இந்த நொடி, இப்ப நீ விசுவாசிச்சுன்னா தேவனால் இப்பயே கூடும் அப்படிங்கிற. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு நடக்கும்ட்டு? இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இப்ப ஆண்டவர் எனக்கு லைவா செய்யறார். நீங்க நினைச்சும் பார்க்க முடியாத காரியங்களை நீங்க இப்ப அப்படி உங்களுடைய எண்ணங்களை செட்டப்ஸ் அப்படி மாத்துனீங்கன்னா இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தில், உங்க குடும்பத்தில், ஆமே, உங்களுடைய எல்லா இதுலயும் கர்த்தர் ஒரு பிளஸிங்கை வைக்கிறார். கர்த்தர் ஆமே. எடுத்துட்டு போங்க. ஆண்டவர் அதான் சொல்றார், எடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. எப்பயுமே உங்களை தகுதி இப்படிதான் அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. உலகத்துக்குள்ள போகும்போது தான் நீங்க ராஜாவா போகணுங்கிறார் கர்த்தர். ஏன்னா இந்த ராஜாவை கூட கூட்டிட்டு போங்க. உங்க அப்பா யூதராஜ சிங்கமா, ஆமே, அவரை கூடயே வச்சுக்கிட்டு நீ போகும்போது உலகத்தை பார்க்கும்போது உனக்கு அப்படியே சும்மா அசால்ட்டாக தான் தெரியும். ஏன்னா பயங்கரமான காரியங்கள் இப்பொழுதே நடக்குங்கிறார். ஏன் நான் கும்பிட்ற சாமி இப்பயே செய்யறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கு. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே போனீங்கன்னா அந்த மாதிரி அந்த உங்களுடைய நினைப்பு இமேஜினேஷன் அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கும் உங்கள் வாழ்க்கை. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம், சின்ன மூட்டை பூச்சி பிரச்சனைக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமே. அப்போ சொல்கிற பாருங்க, தேவனே, நாலாவது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவர்களை, ஆமே, தேவனே நீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஆமே. அப்போ காத்திருப்பு ரொம்ப அவசியங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆமே, ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு தேவனுக்காக காத்திருக்கணும். தேவனுக்காக காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களும் கழுகு அப்படின்ட்டு உயர பறக்கிறது தான் கழுகோட ஹைலைட்டே. அல்லேலூயா. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அப்படியே பூமியில் உள்ள இறைய அப்படியே அசால்ட்டா வந்து கொத்தி தூக்கிட்டு போயிடும். அது பாம்பா இருந்தாலும், ஆமே, அது ஆட்டு குட்டியா இருந்தாலும் குட்டியவே தூக்கிட்டு போயிடும். பார்க்கறதுக்கு கழுகு எவ்வளோ பெருசு தான் இருக்கும். பெரிய ஆட்டையே தூக்கிட்டு போயிருங்க. மனுஷன்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் அப்படியே தூக்கிடும். ஒரே தூக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. பெரிய பெரிய நரிங்கெல்லாம் தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எலும்புற ஆளு அப்படிங்கிறாரு, பறக்கிற ஆளு அப்படிங்கிறாரு. அதான் சொல்றாரு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஆமே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. நம்மளுடைய எண்ணங்கள்ல அவரை நோக்கி இருக்கும்போது அவருக்காக காத்திருக்கிறோம்னா எனி டைம் ஜபத்தில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே, ஆமே, எனக்கு இப்போ இது வேணும் அது வேணும் அது இல்லை. காத்திருக்கிறது ஜபத்தில் உட்காந்துட்டா எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம எங்க தமிழ்நாட்டில் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறானுங்க. இந்தியாவில் அடிச்சு நொறுக்கிறாங்க. எழுப்புதல் ஜப்பங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. இன்னும் பிரச்சனைகள்லாம் அப்படியே தானே இருக்கு. ஆமே, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தில் உள்ள பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. அல்லேலூயா. முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் பார்க்க. எழுப்புதல் கருவியாக ஒன்றை ஆண்டவர் முதல்ல உருவாக்கணும்னு நினைக்கிறேன். என் மூலியமா பெரிய பெரிய அற்புதங்கள், பயங்கரமான காரியங்கள் என் மூலியமா நடக்குன்ட்டு நீ என்னைக்கு, ஆமே, ஒன்ன இயேசுவா பார்க்குறியோ அன்னையிலேருந்து தான் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றார், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஆமே, நீர் செய்பவர்களை. அவர் செய்யறத, அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் செய்யறத அவர் மட்டும் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு, ஆமே, இந்த உலகத்தை கர்த்தர் என்னைக்கு உருவாக்குனாரோ அன்னைக்கே இமேஜினேஷன் பண்ணிட்டார் உன்னை குறிச்சு, உன் வாழ்க்கையை குறிச்சு. ஆமே, இன்னைக்கு எப்படி இருக்கணும்ட்டு ஆண்டவர் அன்னைக்கே எழுதிட்டார், கற்பனை பண்ணிட்டார். ஆமே, அதுக்கப்புறம் தான் உன்னை இந்த பூமிக்கு கொண்டுட்டு வந்தார். உன் படைப்பை அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா வயிற்றுல இருந்து வந்துச்சு. என்ன சொல்றாரு பாருங்க, முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லையா. என்னத்த கேட்டதில்லை? ஆமே, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவை கண்டதும் இல்லை. ஆமே, அல்லேலூயா. தேவன் செய்யறத யாருமே பார்க்கல கேட்கல அப்படிங்கிறார். உனக்கு செய்யறத இன்னும் யாருக்குமே தெரியல அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஏன்னா செஞ்சு முடிச்சிட்டார் உனக்காக. என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்படின்னா நீ வெற்றியோடு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஆள். தோல்வி உன்னுடைய, ஆமே, அகராதியிலே கிடையாதுங்கிறார். இந்த இப்ப இருக்கிற பிரச்சனைய நீ ஜெயிச்சுட்டு வந்துட்ட அப்படிங்கிற.
இப்ப இருக்கிற பிரச்சனைய அவர் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. கப்ப அடிச்சு அவரு கொடுத்துட்டாரு. ஆமே, நீ போய் நிக்கிறது மட்டும்தான் மெடல், உன் மேல மாற்றுறது மட்டும்தான் உன் வேலை. உலகம் செய்யற வேலை அதுதான். ஆமே, உன்னை ஃபர்ஸ்ட் ஆக்கிட்டாரு, அவர் வெற்றி சேர்ந்துட்டாரு, அவருடைய புள்ள நீ ஜெயிச்சாள் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த தோல்விக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? இன்னைக்கு நீங்கள் அமர்ந்திருந்து ஆமே தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளாததுதான். உங்களுடைய கற்பனைகளை மாத்திட்டான். நீங்க தேவனை சார்ந்திருக்கணும்ட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்? படைச்சாரு. ஆனா அந்த படைப்பையே வேற மாதிரி மாத்தி விட்டான். இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? அப்படி வேதனையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ மோசமான வாழ்க்கை. ஏன் அப்படின்னா நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. தேவனை பற்றிய விசுவாசம் இல்லாத ஆமே விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடுங்கிறாரு. விசுவாசம் இல்லைன்னா கூடாது, அவ்வளவுதான். அப்படியே ஆப்போசிட், எந்த ஒரு வசனத்துக்கும் அப்படியே ஆப்போசிட் நீ போட்டு பார்த்துக்க, நடக்கும் நடக்காது. அல்லேலூயா. நீ நடக்குன்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, அப்படியே ராஜா மாதிரி இருக்கலாங்க நீங்க. அல்லேலூயா. ஆமே, ராஜ விருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கேட்டதும் இல்லை, செவியா உணர்ந்தும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பார்த்ததே இல்லைன்ட்டான் ஆண்டவர் சொல்லிட்டார். பார்த்ததே இல்லை, பார்க்கவும் மாட்டாங்க. உனக்கு நடக்க போறத அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? எல்லா காரியத்தையும் செய்து முடித்து நிறைவேற்றி விட்டார். ஆமே, இனிமே நீ என்ன செய்த? இவ்வளவு நாள் பார்க்காம இருந்திருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம், இனிமே எல்லாம் கேள்விப்படுவாங்க. எப்படி கேள்விப்படுவாங்கன்னா, யாத்திராகம் 34:10-11 115வது பக்கத்துல, பழைய ஏற்பாட்டுல 115வது பக்கம் எடுத்துக்கிங்க. ஆமே, யாத்திராகமும் 34:10-11 அவர் ஒரு உடன்படிக்கை பண்றார் மனுஷங்கிட்ட. என்ன உடன்படிக்கை பண்றாரு? அதற்கு அவர் இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படிங்கிறாரு. உடன்படிக்கைன்னா கவனன்ட் டீலிங். ஆமே, ஒரு ஒரு இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து இப்போ உங்க அப்பா இப்போ பத்திரத்தில் கையெழுத்து போட்டு உங்க அப்பாட்ட சொத்து உனக்கு தான் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அதுதான். ஆமே, இப்போ பத்திரம் அப்ப எல்லாம் வாய் வார்த்தை, உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்காக கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? என் பிள்ளைக்கு இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக ஆதாம் ஏவாள் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உடன்படிக்கையை காப்பாற்றணுன்ட்டு பரலோகத்திலிருந்து அப்படியே ஆண்டவரை இறங்கிட்டான். ஆசீர்வாதம் அவங்க கைக்கு போயிடுச்சு, அதை எடுக்கணும்ட்டு. ஏன்னா கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செஞ்சிட்டார். என்ன உடன்படிக்கை செஞ்சாரு? பூமி எங்கும் அவர் அதற்கு இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதி எடுத்துலாம் எந்த நாட்டிலையும் நடக்காது, ஓ நாட்டில் ஓ மூலியமா நடக்கணும்ட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத நாமக்கல் டம்மியான ஊருன்ட்டு. நாமக்கல் டம்மியான ஊர், நீ வசிக்கிற வீடு டம்மியான வீடு, வாடகை வீட்டில் இருக்கேன், அதெல்லாம் இல்லை. தேவன் உன்னை எப்படி பார்க்குறாரு? ஆமே, நீ எந்த ஊர்ல இருந்தா அந்த ஊருக்கு வெளிச்சமா இருப்ப அப்படிங்கிற. அந்த ஊரை உலகமே பார்க்கும் உன் மூலியமா. அந்த ஊருக்கு அந்த வெளிச்சம் இருக்க அநேக ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவாங்க, ஃப்ளைட் பிடிச்சி ஓன் இருக்கிற ஊர்ல ஓன் பேரை பெருமைப்படுத்துவார். அந்த ஊருக்கு நீ தான் வெளிச்சம், அந்த குடும்பத்துக்கு நீ தான் வெளிச்சம். ஆமே, அந்த குடும்பத்துக்கு நீ தான் என்னது? உப்புங்கிட்ட. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? உப்புனா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் உப்பை போடுவாங்க. அதனுடைய தன்மையை அப்படியே வச்சிருக்கோம், மாற்றவே முடியாது. இப்போ ஊறுகாய் போடுறோம், என்ன செய்யறோம்? உப்பு அதிகமாக எதுக்கு போடுறோம்? ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாது. அப்ப கெட்டு போவாத மாதிரி தான் ஒன்றை வச்சிருக்கிற. நாமளா கெடுத்துக்கூடாது, உப்புன்ட்டாரு. நம்முடைய எண்ணங்களை கெடுத்துக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது, நம்முடைய குடும்பத்தை கெடுத்துக்கூடாது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஆமே நம்மளுடைய தேவனோட சார்ந்து இருக்கிற அந்த எண்ணத்தை உறவை கெடுத்துக்கூடாதுங்கிற. அல்லையா? அதனால தான் உப்பு எதையுமே கெட்டு போக வைக்காது. அது எங்கே இருக்கோ அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற. நீ எங்கே இருக்கியோ உன் குடும்பத்துக்கு டேஸ்ட்டு, உன் ஊருக்கு டேஸ்ட்டு. ஆமே, அநேக பாவிகளுக்கு ரட்சிப்பின் டேஸ்ட்டாக ஒன்றை வச்சிருக்கு. அல்லேலூயா. இதாங்க வெளிச்சங்கிறாரு, உப்புங்கிறாரு. இதுதான் மனுஷனுக்கு கொடுத்த பயங்கரமான அதிகாரம், அடையாளம். அல்லேலூயா.
ஆமே, மனிதர்கள் தான் பெரும் விலை ஏறப்பட்டவர்கள், மதிப்புக்குரியவர்கள் அப்படிங்கிறார்.